MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nimati Property Management. Contact 7667008999. தலைவர் அவர்களே, திருமிகு கார்த்திகை செல்வன் அவர்களே, இங்கு உரையாற்றி சென்றிருக்கின்ற பேராளர்களே, எனது அன்பிற்கு இனிய பங்கேற்பாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு நிறைவான மனதோடு இந்த மேடையில் நிற்கிறேன். இது ஒரு துயரத்தை நினைவூட்டக்கூடிய 20 ஆண்டின் நிறைவு. இருப்பினும் இந்த துயரத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும், ஆக்கப்பூர்வமான உணர்வுகளோடு எதிர்காலத்தை நாம் எதிர்நோக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் எல்லோரும் சில முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். மிக முக்கியமாக நான் கடன்பட்டிருக்கிறேன் என்பதை பதிவு செய்வதற்காகவே இங்கு நிற்கிறேன். ஒரு நிறைவுரை ஏற்புரை என்பதை கடந்து இந்த நூல் என்ன செய்ய வேண்டும் என்று கனவு கண்டேனோ அந்த கனவை நனவாக்கி இருக்கிறீர்கள். இங்கு பேசிய உரையாளர்கள் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். முதற்படியாக உங்களுடைய அன்பு மிகுதியினால் நான் ஒரு புத்தகத்தை பெருசாக எழுதிட்டேன் செய்துட்டேன் அந்த மாதிரி எல்லோரும் சொன்னாலும் அடக்கம் கருதி தன்னடக்கம் கருதி என்றில்லாமல் ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். இந்த நூல் முழுக்க முழுக்க தமிழக நெய்தல் நிலத்தின் குரல். அந்த குரலுக்கு நேர்மையாக நான் இருந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டதாகவே நான் இந்த 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 பாராட்டு உரைகளை கருதுகிறேன். அதற்கு மேலே பாளையம் அண்ணன் பேசின மாதிரி பாளையம் அண்ணனை போன்ற மூத்த மீனவர்களை, பாரம்பரிய மீனவர்களை தேடி தேடி அலைந்தேன். அவங்களோட உட்கார்ந்து நான் உரையாடி இருக்கிறேன். நான் படித்த அறிவியல், பெற்ற பட்டம், வகித்த பதவி எல்லாவற்றையும் ஒரு சட்டையை கழட்டி எறிகிற மாதிரி அதை வீட்டில் விட்டுட்டு தான் கடற்கரைக்கு போனேன். ஒன்றும் அறியாத ஒரு சிறு குழந்தை தன்னுடைய அம்மாவின் முந்தானையை பிடித்து கொண்டு எம்மா அது என்னம்மா இது என்னம்மா என்று தொந்தரவு செய்வது போல அந்த ஒரு குழந்தையின் மாணவனின் எளிமையோடு தான் நான் கடற்கரைக்கு போனேன். கடற்குடிகள் பேசிய போது கடல் என்னிடம் பேசியது போல இருந்தது. கடல் பேசும்போது யாரும் அதை கவனிக்காமல் இருக்க முடியாது. ஒரு பெரும் வாழ்வை வாழ்ந்த கடற்குடிகள், ஒரு பெரும் பண்பாட்டு வரலாற்று பின்னணிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற கடற்குடிகள் இன்று இருக்கின்ற நிலைமை என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லவும் அவர்களின் சார்பில் மற்றவர்களுக்கு சொல்லவும் நான் முயற்சி செய்தேன். அதை செய்கிறதுக்கான மொழி என்கிட்ட கிடையாது. நான் ஒரு தமிழ் புலமையாளன் அல்ல. அறிவியல் கட்டுரைகள் பன்னாட்டு ஏடுகளிலும் தேசிய ஏடுகளிலும் எழுதி கொண்டிருந்த நான் அதையெல்லாம் ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு, வரிதையா நீ செய்ய வேண்டிய வேலை வேற ஒன்று இருக்குது. அறிவியலை மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள், சூழலியலை மற்றவர்கள் எழுதி கொள்வார்கள், சமயத்தை சமய தலைமைகள் பார்த்து கொள்ளும். நீ கடல் சொல்றதை கேளு, கடலின் மாணவனாக உன்னை வரித்துக்கொள் என்று காலம் எனக்கு சொன்னது. இப்போ பெரிய ஞானமெல்லாம் கிடையாது, பெரிய பின்னணி எல்லாம் கிடையாது, பேசுவதற்கான மொழி என்னிடம் இருக்கவில்லை. தட்டு தடுமாறித்தான் நான் எழுதத் தொடங்கினேன். நான் பேசுறதுல எதுவுமே மிக இல்லை. ஆனால் நீ எங்கள் குழந்தை, எங்கள் உணர்வுகளை நீ பிரதிபலிக்கிறாய் என்று என்னை சார்ந்த சமூகம் சொன்னபோது அதில் எனக்கு ஒரு உணர்வு கிடைத்தது. இந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தோன்றியது. கடலம்மா பேசுகிறேன் கண்ணு என்ற புத்தகத்தை அந்த தொடராக இந்துவில் நான் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த மேடையிலே உரையாற்றி சென்றிருக்கின்ற தோழர் வா கீதா அவர்கள். என்னுடைய கடற்கரை பயணங்களிலெல்லாம் உடன் வந்தும் உடன் நின்றும் தொடர்ந்து வழிகாட்டியும் உறுதுணையாக இருந்த ஒரு மாபெரும் பேராளுமை, ஒரு மாபெரும் ஆளுமை பேராசிரியை பாத்திமா பாபு இங்கே அமர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு பேரிடர் சூழலில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கடலில் உயிருக்காக தவித்து தத்தளித்துக் கொண்டிருந்த காலத்தில் அந்த 1000 என்கின்ற அந்த 4 இலக்க எண்ணிக்கையை
இரட்டை இலக்க எண்ணிக்கையாக சொல்லிக் கொண்டிருந்தது. அதற்கு மேல் யாரும் எதையும் பேசாத நேரத்தில் பல ஊடகங்கள் கடற்கரைக்கு வந்து அதை பொதுப்பரப்பில் கவனப்படுத்தின. அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஏற்படுத்தின என்று சொன்னாலும் அந்த கணக்கை பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கி வைத்தவர்கள் நியூஸ் 18 சேனல், புதிய தலைமுறை சேனல். அவர்களை தனியாக புகழ்வதற்கு எனக்கு தேவை எதுவும் இல்லை. நான் மீனவர்களின் குரலாக இன்று அவர்களுடைய குரலை பிரதிபலித்து பேசுகிறேன். அந்த செய்திகளை அந்த 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 தொலைக்காட்சி அலைவரிசைகளில் பிராட்காஸ்ட் செய்யும்போது, வெளியிடும்போது அரசு தரப்பிலிருந்து மிக கடுமையான எச்சரிக்கை, மிக கடுமையான கேள்விகள் மட்டுமல்ல, எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கான ஒரு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருந்தது. இங்கே குஜராத்தில் சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல் நடந்து கொண்டிருந்தது. மாநில அளவிலும் ஒன்றிய அளவிலும் அரசுகளின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் இந்த செய்தி ஒரு பேனிக் என்பதை தாண்டி செயல்பட தவறிய அரசு என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழும். அதை வைத்து மற்றவர்கள் அரசியல் செய்வார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையின் நிர்பந்தத்தால் அரசு மீடியாவுக்கு அந்த நிர்பந்தத்தை கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் முதலாக சரியான கடலில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை சரியாக பொதுப்பரப்பில் கவனப்படுத்தியது இந்த ரெண்டு தொலைக்காட்சிகளும். தோழர் தயாளன் அந்த காலத்தில் எனக்கு நட்பில் கிடைத்தவர். 2016 அவங்க அவங்களோட நான் நட்பு பேணி வருகிறேன். மிக குறிப்பாக ஒரு கருத்தை இங்கே சொல்லியாக வேண்டும். இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்றால் அது என்னுடைய திட்டம் அல்ல. தமிழகத்தை சார்ந்த பசுமை ஊடக நண்பர்களுடைய திட்டம். இந்த புத்தகம் வரிதையா எழுதியிருப்பார் என்றால் இந்த புத்தகத்திற்கு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இது தமிழக மீனவ சமூகத்தின் குரல், கடற்கரையின் குரல். இது அந்த மக்களின் ஆவணம். இதை பரந்த கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. உங்களால் இயன்றதை நீங்கள் செய்து விட்டீர்கள் தோழர், எங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு என்று சொன்னார்கள். அதன் விளைவுதான் இன்னைக்கு அந்த நேரம் கடந்த பிறகும் அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமை எனக்கு உரியதல்ல, தமிழகத்தை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு உரியது. இங்கு இந்த நிகழ்ச்சியை கவர் செய்துட்டு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் உட்பட, தனித்தனி சேனல்கள் உட்பட, நண்பர்கள் உட்பட, தொடர்ந்து இந்த செய்தியை சமூக ஊடகங்களில் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் உட்பட, சமவெளி சமூகம், நெய்தல் சமூகம் சமவெளி சமூகத்தை நோக்கி உரையாட மறந்து விட்டது இடைப்பட்ட நீண்ட காலமாக. அந்த உரையாடலை மீட்டெடுக்க வேண்டும், அந்த உறவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பரஸ்பரம் புகார்களை சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமோ பரப்புரைகளின் மூலமோ அதை செய்ய முடியாது. தோழர் மாலதி மைத்ரி அருமையாக சொல்லுவார், போராட்டங்களால் மட்டும் நெய்தல் சமூகத்திற்கு எதிர்காலத்தை நீங்கள் உறுதி செய்ய முடியாது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது கருத்து போராட்டம் என்பது. இந்த கருத்தை நீங்கள் உயர்ந்த தொனியில் உச்ச குரலில் நீங்கள் கத்தி கத்தி பேச வேண்டும் என்பதில்லை. உண்மை ஓங்கி முழங்கக்கூடிய குரலை விட உரத்தது, வலிமை வாய்ந்தது. கடலை போல உண்மைக்கும் அத்தனை பெரிய ஆற்றல் இருக்குது. ஒரு புகழ் வெளிச்சத்தில் வராம, லைம் லைட்டில் வராம, விளம்பரங்களை தேடி செல்லாமல், நான் பேசுகிறத மீடியாவில் கவர் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டையும் கேட்காம, ஒரு லோ ப்ரொஃபைலில் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவன் அவன் பாட்டுக்கு கடற்கரைகளுக்கு போகிறான், அந்த மக்களை சந்திக்கிறான், அது சார்ந்த விற்பனர்களோடு உரையாடுகிறான், பல்வேறு துறை சார்ந்த புலமையாளர்களோடு உட்காருகிறான். இந்த விஷயங்களெல்லாம் கவனமாக, பொறுப்போடு, கூர்மையோடு, காலத்தோடு நேர்மை பேணி நிறைய நேரம் எடுத்து தான் இந்த விஷயங்களெல்லாம் பதிவு பண்ணேன். ஏன்னா நான் புலமையாளன் இல்லை. சில உரைகளையெல்லாம் 8 தடவை 10 தடவை கேட்டிருக்கிறேன். அதை எப்படி தணிக்கை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் நான் மீனவர்களை பிரதிபலிக்கக்கூடிய இந்த கருத்துகளில் பிழை ஏதும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் ஒரு அச்சத்தோடும் மிக அதிகமான கவனத்தோடும் நான் தொடர்ந்து செயல்பட்டேன். எனவே இன்றும் சொல்லுகிறேன், ஒரு மாணவனின் போதாமையோடு எளிமையோடு தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நிறைய புத்தகங்கள் எழுதினேங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு நான் எழுதுவதை விட
கடல் பேச வேண்டும், கடலை சார்ந்து வாழுகின்ற மக்களின் குரல் சமவெளி நிலத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்கிற ஒரு விஷயம் கடலம்மா பேசுகிற கண்ணு புத்தகத்தை எழுதின போது எனக்கு கிடைத்தது. அந்த தொடர் தமிழ் இந்துவில் தொடராக வந்து கொண்டிருந்த போது எனக்கு 2 விதமான பிரதிவினைகள் கிடைத்தது. கடற்கரையிலிருந்து நிறைய நண்பர்கள் வந்து மின்னஞ்சல்ல பேசி கொண்டிருந்தார்கள். ஐயா, எங்கள் பழைய வாழ்க்கையை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. நொஸ்டால்ஜியா என்று சொல்லுவோம் அல்லவா? மீனவர்களுக்கு எதிர்காலத்திற்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று பேராசிரியர் பாத்திமா பாபு அவர்கள் சொன்னார்கள். நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னவாக இருந்தது என்பதை நான் நினைவுபடுத்தி கொண்டால், யாராவது எனக்கு நினைவூட்டினார்கள் என்றால் அந்த வாழ்க்கையை நான் எப்படி இழந்து போனேன் என்று யோசிக்க தொடங்குவேன். இழந்த வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு நான் முயற்சி செய்வேன். எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமும் அரசாங்கத்தை எதிர்த்தோ, பிற சாதிகளை எதிர்த்தோ, பிற சமூகங்களை எதிர்த்தோ போராட்டம் நிகழ்த்தி தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. அங்கு நிகழ வேண்டியது உள்முக தேடல், உள்மோதல்களை கையாண்டாக வேண்டும். நான் சில நேரம் பேசியிருக்கிறேன். மீனவர்களுக்காக இன்று பலரும் பேசுகிறார்கள், பரபரப்பாக பேசுகிறார்கள். மீனவர்களோடு யார் பேசுவது என்பது. இந்த கடலம்மா பேசுகிற கண்ணு ஒரு பரப்புரை புத்தகம் இல்லை. மிக எளிமையாக, நான் ஒரு சின்ன பையனாக இருந்தப்ப கடலை குறித்து எனக்கு என்னதெல்லாம் ஞாபகம் இருந்ததோ, மீனை பற்றி, வாழ்க்கையை பற்றி, பஞ்சத்தை பற்றி, எல்லாத்த பற்றி நான் வந்து சின்ன வயசில் எனக்கு என்ன ஞாபகம் இருந்ததோ, தோழர் கீதா சிறுவர்களுக்காக ஒரு புத்தகம் எழுதுங்க கடலை பற்றின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நான் அதை கிறுக்கினேன். இதை டைரி கிறுக்கல்களாக எழுதி வச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு தோணிச்சு, இதை நம்ம எழுதணும் அப்படின்னு. இங்கு நூலை பெற்றுக்கொண்ட, முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என்னுடைய அன்புக்குரிய நண்பர் வள்ளியப்பன் தான் அந்த தொடரை வந்து தணிக்கை செய்து அவர் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருந்தார். இதுபோல செய்தித்தாள்களும் ஊடகங்களும் பொதுப்பரப்பில் என்னுடைய எழுத்துக்களை கவனப்படுத்தின. அந்த பெருமை எனக்குரியதல்ல. நான் எப்போது மீனவர்களுடைய குரலை நேர்மையாக பிரதிபலித்தேனோ அந்த குரலுக்கு ஊடகங்கள் மதிப்பளித்தன. அதை எனக்கு தந்த மரியாதையாக நான் ஒருபோதும் எண்ணிக்கொள்ள மாட்டேன். அதை செய்கிறதுன்னு நான் ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதிட்டு இருந்திருப்பேன். அதை செய்யலை. அறியாத ஒரு துறைக்கு வந்தேன். இலக்கியத்தை வாசிக்க வேண்டியிருந்தது. நெய்தல் இலக்கியத்தில் என்னை வழிகாட்டிய பேராசிரியர் வேதசகாயகுமார் அவர்கள், நீ உன் சமுதாயத்தின் வாழ்க்கை என்னை பதிவு செய்யணும் என்று என்னை தூண்டிய பேராசிரியர், மானுடவியலாளர் பேராசிரியர் ஜெயபதி, தந்தை ஜெயபதி அவர்கள். வழி வழியாக இது போன்று பல பேர் என்னை வழி நடத்தி இருக்கிறாங்க, என்னை ஊக்குவித்திருக்கிறார்கள். இன்று அது ஒரு நூலின் வடிவத்திற்கு வந்திருக்கிறது என்றால் ஒரு வகையில் இது ஒரு துணிச்சலான முயற்சி. இந்த மாதிரி ஒரு பெரிய புத்தகத்தை யாரும் விரும்பி வாங்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு 390 பிரதிகள் வந்து தமிழகம் முழுவதும் போயிருக்கிறது. வழக்கறிஞர்கள், லா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இந்த பிரதியை வாங்கினாங்க. எனக்கு புரியலை. லா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் வாங்கினாங்க, செயல்பாட்டாளர்கள் வாங்கினாங்க, தமிழ் ஆய்வாளர்கள் நிறைய பேர் வாங்கினாங்க, ஆய்வு மாணவர்கள் வாங்கினாங்க. சமவெளியில் அந்த நூலுக்கான ஒரு முக்கியத்துவம் எப்படி வந்தது என்று பார்க்கும்போது இது மீனவர்களின் குரல் என்பது. சமவெளியை நோக்கி பேசாமல் இருந்தது அல்லது சமவெளியை நோக்கி முதுகை திருப்பி கொண்டது என்பது மீனவர்களுடைய தவறாக இருக்கும் என்றால் அந்த வரலாற்று பிழையிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பரஸ்பரம் குற்றம் சாட்டுவதன் மூலமாகவோ, பரப்புரைகள் மூலமாகவோ, அரசியல் போராட்டங்கள் மூலமாகவோ ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது சாத்தியமில்லை. அவர்கள் எழுத வேண்டும். அந்த சமூகம் தன்னை எழுதி கொள்ள வேண்டும். அந்த சமூகம் வாசிக்க வேண்டும். இந்த எழுத்தின் மூலம், வாசிப்பின் மூலம் சமவெளி நிலத்தோடு உரையாடலை தொடங்க வேண்டும். அதுதான் எந்த ஒரு சமூகத்திற்கும் மீட்பிற்கான வழி என்று நான் நினைக்கிறேன். கத்தோலிக்க சமயமானாலும் சரி, எந்த சமயமானாலும் சரி, பேராசிரியர் வேதசகாயகுமார் சொல்லுவார், உங்களை மீட்பதற்காக மேலிருந்து இன்னொரு தடவை மீட்பர் வரப்போறதில்லை, அந்த மீட்பர் உங்கள் சமுதாயத்திலிருந்தே வர வேண்டும் என்பது. இந்த உள்மோதல்களை கையாளுவது, உள்முக தேடலை தொடங்குவது, தன்னை எழுதி கொள்வது, யதார்த்தத்தை எழுதி கொள்வது, அடித்தளத்தில் இருக்கின்ற மீனவர்களின் குரலை மேடைக்கு கொண்டு வருவது. இங்கே செய்த ஒவ்வொரு வேலையுமே ஒரு பொருளோடு செய்தோம். ஒரு கடல் அபலையர் திருமிகு கலைச்செல்வி அவர்களை இந்த நூலை வெளியிட வைத்தோம். அறிஞர்களும் பேராளர்களும் இருக்கின்ற சபையில் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த
ஒரு கடல் அபலையர் தலைச்சுமடு மீனவ பெண்ணை அந்த புத்தகத்தை வெளியிட வைப்பதில் என்னுடைய பெருமை அடங்கி இருக்கிறது. அதை நான் பெரிய பெருமையாக கருதுகிறேன். என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு மீனவர், கடந்த தலைமுறையில் மீனவராக இருந்தவர்கள் இன்று சென்னையில் ஒரு தொழிலதிபராக இருக்கிறார். அருமைக்குரிய உயர்திரு புஷ்பநாயகம் அவர்கள் இன்னொரு பிரதியை அவர் வெளியிட்டார். இந்த புத்தகத்தை முதல் பிரதியை பெறுவதற்கு ஒரு ஊடகரை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அவரை பேசவிட்ட அரை மணி நேரம் பேசியிருப்பார். கடற்கரையோடு ஆதிவள்ளியப்பன் அவர்களுக்கான அனுபவத்தை சொல்லியிருப்பார்கள். திருமிகு சவுந்தரராஜன் அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து இந்த முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு அவரை அழைத்தோம் என்றால் மீனவ சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அங்கே இருக்கிறது. அந்த சமூகம் மட்டும் தன்னந்தனியாக போராடி எதையும் சாதிக்க முடியாது. சமூகங்கள், அண்டை சமூகங்கள் ஒன்றை ஒன்று பற்றி கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், அரவணைத்துக் கொள்ள வேண்டும், உறவாட வேண்டும், உரையாட வேண்டும். ஸ்டெர்லைட் போராட்டம் இன்று அது எட்டியிருக்கின்ற எல்லையை அது எட்டியிருக்கிறது என்றால் அன்று மீனவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. எல்லா சமூகத்தினரையும் அந்த போராட்டத்தின் வளையத்திற்குள் கொண்டு வந்தது. தமிழ்நாடு வணிகர் பேரவை தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது. ஒரு வணிகர் சமூகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன சம்பந்தம், மீனவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால், உலகம் இயங்குவது இந்த உறவு தொடர்பில் தான். எப்போதெல்லாம் இந்த உறவு துண்டிக்கப்பட்டதோ மீனவர்களை பற்றிய எழுத்து இல்லாமலானது. எப்போதெல்லாம் மீனவர்களுடைய வாழ்க்கை பெரு வீழ்ச்சியை சந்தித்ததோ அந்த வீழ்ச்சியோடு இலக்கியத்தில் பதிவில் அவர்களுக்கு இடமில்லை என்பதும் ஒன்று போல நடந்திருக்கிறது. இதெல்லாம் இணையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே அறிஞர்கள் இருக்கிறார்கள், விற்பனர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவார்கள். ஆனால் ஒரு பெண்ணின் பேறுகால வலியை அந்த பெண் தான் சொல்ல வேண்டும். ஒரு துறவி சொல்ல முடியாதல்லவா? துறவியை நான் குறைவாக மதிப்பிடவில்லை. என் வலியை நான் சொல்ல வேண்டும். சுந்தர ராமசாமி அருமையாக சொல்லுவார், உன் கவிதையை நீ எழுது, என் கவிதையை நான் எழுதுகிறேன் என்று. தொடர்ந்து இந்த உரையாடல் நிகழ வேண்டும். இந்த அருமையான நிகழ்ச்சியோடு இந்த பயணம் முடிவதில்லை. தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து அன்பர்கள், நோக்கர்கள், இலக்கிய விமர்சகர்கள் நிறைய பேர் ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சென்னை நகரத்திலும் தமிழ்நாட்டின் பிற சிறு பெரு நகரங்களிலும் துறையாடல் குறித்த விவாதங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். நாங்களும் நெய்தலை நோக்கி எங்கள் அன்பு கரத்தை, அறிவு கரத்தை நாங்கள் நீட்டுகிறோம் என்று. அறிவு சமூகத்தின் வருடல் நெய்தல் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும். நெய்தல் சமூகம் சமவெளியின் சமூகத்தை நோக்கி இருகரம் நீட்டி உரையாட வேண்டும், உறவாட வேண்டும் என்கிற ஒரு பெரும் கனவோடு, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு கனவு நிறைவேறிய ஒரு மனநிறைவோடு உங்கள் முன்னால் எல்லாம் நான் ஒரு தன்னடக்கத்தோடு தான் நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு கவனம் பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த விவாதம் நிகழ வேண்டும். நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் பேர் சொல்லி நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த பசுமை ஊடக நண்பர்களில் தோழர் சேகா அவர்கள், தோழர் தயாளன், டி மீடியா தயாளன் அவர்கள், ஆதிவள்ளியப்பன் அவர்கள், சங்கர் பிரகாஷ் அவர்கள், இப்படி பேரெடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து தான் என்னுடைய வயதில் மிகப்பெரிய துயரங்களை கடந்து சென்றிருக்கின்ற இந்த காலத்தில் ஒரு சமூகம் எழுத்தினால் மீண்டெழ முடியும் என்று பேசிக்கொண்டிருந்த நான், துறையாடல் என்கிற ஆவணத்தின் எழுத்தினால் என்னுடைய தனி வாழ்க்கையின் துயரத்திலிருந்து நான் மீண்டெழுந்திருக்கிறேன். மீண்டு எழுவதற்காகவே நான் பேனாவை மீண்டும் கையில் எடுத்தேன். அதனால் நான் பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்றுங்கிறதில்ல. இந்த சமூகத்தை நோக்கி என்னுடைய அறைகூவல் அதுதான். நெய்தல் சமூகத்தை நோக்கி நான் என்னவெல்லாம் பேசிக்கொண்டிருந்தேனோ அவர்களை மகிழ்விக்கிற எழுத்தை நான் செய்யவே இல்லை. இன்று திரும்பி பார்க்கும்போது என்னை வழிகாட்டியவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சரியான பாதையில் நான் பயணித்திருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு புரிதல் கிடைத்தது. வேகமாக கோபமாக பேசுறதுனால கிடைக்காத ஒரு புரிதல், ஏற்பு. சமவெளியை நோக்கி நீங்கள் இயல்பான ஒரு பயணியோடு பேசுவது போல உரையாடலாக நீங்கள் பேசும்போது சமவெளி அதை கேட்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் என்னை வழி நடத்தியவர்களுக்கு தனித்தனி ஒவ்வொரு வகையில் நான் கடன்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும்
கடற்கரை சார்ந்த புரவலர்கள் நூல்களை வாங்கி அவர்களுடைய செலவிலேயே இந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. இது நெய்தல் நிலத்தில் ஒரு மேஜிக், ஒரு அதிசயம். அந்த சமூகம் வாசிக்காது அப்படின்னு நான் சங்கடப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த சமூகம் மீண்டெழுகிறது. 20 ஆண்டு போனால் என்ன, சினிமா டைரக்டர்கள் கடல் சார்ந்த கருவோடு கதை எழுதுவதற்கு முன்னால இளம் இயக்குனர்கள் பலர் என்னை போன்ற பலரோடு அவர்கள் விவாதிக்கிறார்கள். இந்த சப்ஜெக்ட்ல நெருடலா ஏதாவது இருக்குதா சொல்லுங்க சார், இந்த மொழி சரியா இருக்குதா, இந்த சடங்குகள் எல்லாம் சரியா இருக்குதா, கடற்கரையில் எப்படியெல்லாம் செய்வாங்களா, இதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்று. எனவே மீனவர்களை கண்டவர்கள் கண்டபடி அவர்களை பற்றிய கற்பிதங்களை எல்லாம் எழுதி கொண்டிருந்த காலத்திற்கு பிறகு இந்த 20 ஆண்டுகளில் நிறைய கிடைத்திருக்கிறது. மீனவர்கள் கவனம் பெற்றிருக்கிறார்கள், மீடியாவில் கவனம் பெற்றிருக்கிறார்கள், எழுத்தில் கவனம் பெற்றிருக்கிறார்கள். அந்த சமூகம் எழுதத் தொடங்கி இருக்கிறது. அந்த சமூகத்தை பற்றி எழுதுபவர்கள் எச்சரிக்கை பேணுகிறார்கள். அந்த சமூகத்தை பற்றி திரைப்படங்கள் எடுப்பவர்கள் எச்சரிக்கை பேணுகிறார்கள். இது பேரிடர்களால் ஏற்பட்டது அல்ல. பேரிடருக்கு பின்பு ஏற்பட்ட எழுச்சியில் எழுத்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருந்தது. எழுத்தினால் எழுச்சி சாத்தியம். தலித் சமூகம் அதை சாதித்தது என்பதை அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொண்டோம். கருப்பர்கள் சமூகம் அதை சாதித்தது என்பதை அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டோம். நெய்தல் சமூகம் அதை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நாம் கனவு காண்கிறோம். இது நம்முடைய அனைத்து மக்களுடைய மாபெரும் கனவு. நெய்தல் மக்களுக்கு மட்டும் வளர்ச்சியை தடை செய்பவர்கள் இங்கே யாருமே இல்லை. 5 ஆண்டு திட்டம் போட்டு யாரும் அதை செய்யலை. பரஸ்பரமாக அந்த உரையாடல் நிகழ வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நான் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த ஏற்புரையும் நன்றி உரையும் கலந்து நான் நிகழ்த்திய இந்த பகிர்வையும் நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இதில் கலந்து கொண்டவர்கள் ஒரு தரப்பு என்றால், கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தாலும் பல காரணங்களால் வர முடியாதவர்கள், நேரலையில் இதை இப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் தமிழகத்தின் எல்லா மக்களோடும் நாம் இப்போது உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உரையாடல்கள் எல்லாமே நேரலை செய்யப்பட்டது. இந்த உரைகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டது. இந்த நூலை தாண்டி இன்றைய நிகழ்ச்சி ஒரு ஆவணம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு முக்கியமான வரலாற்று பதிவு. இதுவும் ஊடக நண்பர்களுடைய முன்முயற்சியினால் நேர்ந்தது என்பதையும் சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் அடிப்படையில் நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை, இந்த அரங்கை ஏற்பாடு செய்வது, இந்த நூல் அரங்கை ஏற்பாடு செய்வது, இந்த தனிப்பட்ட கடுமையான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக்கிய என்னுடைய அருமை தோழர் காக்கைக்கூடு செழியன் அவர்களுக்கு என் தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை உரையாளர்களுக்கும், தோழர் கோபிநாயனார் தனிப்பட்ட வேறு ஏதும் அவசர காரணங்களால் வர முடியாமல் போயிருக்கலாம், அவரோடும் நான் நிறைய உரையாடி இருக்கிறேன், அவருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன். தலைவர் அவர்களுக்கு, திருமிகு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு, தோழர் பா கீதா அவர்களுக்கு, பேராசிரியை என் உடன் பயணியாக இருக்கின்ற பேராசிரியை பாத்திமா அவர்களுக்கு, இந்த நூலை வெளியிட்ட பெற்றுக்கொண்ட நினைவு பரிசுகள் வழங்கியவர்களுக்கு, இந்த கூட்டத்தில் இத்தனை நேரம் அமைதியாக இருந்து உங்களுடைய முகத்தில் நான் நிறைவை பார்க்கிறேன். உங்களுடைய நிறைவு எனக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044.